அன்பானவர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் நாம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். மருத்துவர் நாம நிகழ்வோடு இணைந்திருக்கின்ற இந்த வேளையிலே இந்த நிகழ்வுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவ நாம நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குவவர்களோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கின்றோம். அந்த வகையிலே 2-3 வாரங்களாக இந்த சிறப்பு குழந்தைகளின் வாழ்வியல் பற்றிய பல விடயங்களை எடுத்து வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்று எங்களுடன் மீண்டும் இணைந்திருக்கின்றார் ஐயா ஸ்ரீ கதிராமநாதன் அவர்கள். வணக்கமே. வணக்கம். உங்களுக்கு நேர் எல்லோருக்கும் வணக்கம். நல்லது. மீண்டும் ஒரு முறை இணைந்திருக்கின்றோம். சென்ற 2-3 வாரங்களுக்கு மேலாக நாங்கள் இந்த சிறப்பு குழந்தைகளின் ஒவ்வொரு அங்கமாக என்னென்ன அவர்களுடைய செயற்பாடுகள் என்ற விடயத்தை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்ப்பதற்கு சென்ற வார இறுதியிலே உரையாடியதன்படி உண்மையிலேயே இந்த சிறப்பு குழந்தைகளின் திருமண வாழ்வு என்பது எப்படி இருக்கும், அந்த திருமண வாழ்வில் அவர்கள் இணைந்து கொள்ளுகின்ற அந்த பக்கங்கள் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் இந்த பதிவிலே பார்ப்பது மிக மிக நல்லம். ஏனென்று சொன்னால் மனித இனங்களாக இருக்கலாம், அல்லது மிருகங்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம். வாழ்வியல் என்பது அந்த வாழ்வியலோடு இணைந்தது குடும்ப வாழ்வு என்பது. அந்த குடும்ப வாழ்வின் ஒரு அங்கமாக இந்த சிறப்பு குழந்தைகளில் இது நிராகரிக்கப்படுகின்றதா அல்லது இணைந்து வாழ்வதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தப்படுகின்றதா? உங்களுடைய இந்த பலகால அனுபவ ரீதியாக நீங்கள் பார்த்த மொழிபெயர்ப்பு அல்லது இந்த உளவியல் ரீதியாக நீங்கள் சந்தித்த இந்த டெனிஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் அல்லது புலம்பெயர் நாட்டை சேர்ந்த ஈழத்தமிழர்கள் அல்லது மாற்று நாட்டை சேர்ந்தவர்களின் அந்த நிலைப்பாடுகள் எப்படி இருந்தது என்பதை இன்று நாங்கள் விளக்கமாக இந்த உரையாடலில் கலந்து கதைத்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். மிகவும் அருமையானது. நீங்க முதல்ல குறிப்பிட்ட மாதிரி இது மனித விலங்குகளுக்கு மாத்திரமில்லை, ஏனைய விலங்குகள், ஜீவராசிகள், தாவரங்கள் எல்லாவற்றுக்குமே மனித மொழியில சொன்னா திருமணம் என்று சொல்லுகிறோம். ஆனா மனித மொழிக்கு அங்கால உயிரியல், அதாவது பயாலஜிக்கல் உயிரியல் மொழியில இதை சொன்னோம் என்று சொன்னா இது ஆண் பெண் உறவுகள், அந்த ஆண் பெண் உறவுகளை பற்றியதான் இந்த நாங்கள் திருமணம் என்றோ வாழ்வுக்கு நாங்கள் அதுக்குரிய வரவிலக்கணங்களும் தனியாக வைச்சிருக்கின்றோம். அதே நேரத்தில் அதுக்குரிய பெயர் சொல்லுகள், அதுகளை குறிப்பிடுற சொல்லுகளும் விசேஷமாக வைத்திருக்கிறோம். ஆனா இப்ப இந்த பிறப்பு பிள்ளைகளை பொறுத்தவரையில போன தடவைக்கு முந்தின தடவை அதை 3 குழுவாக பிரிச்சு கதைச்சனீங்க. ஒன்று ஆக குறைஞ்ச திறமைகள் உள்ளவர்கள், எங்களுடைய உளவியல் அளவுகளின்படி 40-45% கீழ்பட்ட ஆக மோசமான இதில் பாதிக்கப்பட்டவர்கள். அடுத்தது 2வதாக ஒரு நடுத்தரமான சேதங்களோட இருப்பவர்கள் என்று சொல்லி பார்த்தினாங்க. அவர்கள் இந்த 40-45 இருந்து 75-80 என்ற ஐக்கியூ என்று சொல்லி நாங்கள் சொல்றாங்க. நுண்ணறிவு திறமையை அளந்து அதை புள்ளி விவரத்துல சொல்றோம் நாங்க, ஒரு கணக்குல சொல்றோம் நாங்க, ஒரு தானத்துல சொல்றோம் நாங்க. அப்ப அந்த இதுல இப்ப இந்த நடுத்தரத்துல உள்ளவர்கள் இப்ப 45 அந்த புள்ளியில இருந்து 80-85 வரையும் அவர்கள் இருப்பார்கள். 80-85க்கு மேற்பட்ட ஆட்கள் சராசரி மனிதர்கள். அது அவர்கள் சராசரி மனிதர்களுடைய இந்த புள்ளி விவரம் சில பேர் 120-120க்கு மேலேயும் போகிறார்கள். அது ஒவ்வொருவருடைய மூளையினுடைய தரங்கள், திறமைகள், அவர்களுடைய செயல்பாடுகள் அதை வச்சு அது நடக்கும். இப்ப நீங்க இதுல எடுத்துக்கொண்ட மாதிரி நாங்கள் இந்த 2 பகுதியை, அதாவது மத்திய பகுதியையும் ஓரளவுக்கு இந்த கூடுதலான இயங்குக சக்தியோட இருக்கின்ற, அதே நேரத்துல விசேஷமான பாதுகாப்போட வளர்க்கப்படுகிறவர்கள் இல்லையா, இந்த 2 குரூப்பையும் நாங்க இதுல எடுத்து பார்க்கலாம். ஏன்னா இந்த 2 குழுவினருக்கும் செக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாலியல் சம்பந்தமான விஷயம் மிக முக்கியமாக இங்க உள்ள சட்டங்களில் எழுதப்பட்டிருக்கு.
அதாவது இவர்களை வளர்க்கின்ற இவர்களுக்கு பராமரிக்கின்ற இந்த இடங்களிலே வந்து உதாரணமாக இப்ப சாதாரணமாக எங்களோட சராசரி மக்களை பொறுத்தவரையில வந்து பொம்பளை பிள்ளைகள் 12-13 வயதுல சாமர்த்தியப்படுகிறார்கள். ஆம்பளை பிள்ளைகள் ஒரு வருடம் பிந்தி 13-14 வயதுல வயதுக்கு வர்றவர்களாக வருகிறார்கள் இல்லையோ. ஆனா இந்த பிள்ளைகளை பொறுத்தவரையில வந்து ஒரு சில குளறுபடிகள் இருக்கிறதை நாங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுக்க வேணும். ஏன்னா இப்ப இந்த பிள்ளைகளை பொறுத்தவரையில வந்து வெறும் மூளையினுடைய செயற்பாடு மாத்திரம் அவர்களுக்கு குழப்பம் அல்ல, அவர்களுடைய சுரப்பிகள், அந்த அகச்சுரப்பியல் என்று சொல்லப்படுகின்ற அந்த சுரப்பியல், அதாவது உயிரியல் சுரப்பியல்ல கூட சில குழப்பங்கள் இருக்கு. அப்ப அதனால அவர்கள் வந்து சாமர்த்தியப்படுற என்று சொல்லப்படுற விஷயம் வந்து சில நேரத்துல மிக வெள்ளனவும் நடக்கும். அதாவது 9 வயது 8 வயது 10 வயதுல கூட அவர்கள் வந்து பெரியாக்களா வரக்கூடிய வாய்ப்புகளுக்கும் இடம் இருக்கு. அதே நேரத்துல ஒரு சில ஆக்கள் இதை நாங்க பார்க்க வந்து அவர்கள் சாமர்த்தியப்படுற விஷயமே அவர்களுக்கு வராத மாதிரியே இருக்கு, அல்லது மிக 18 20 20 ஏதோ அப்படி குழப்பமாக இருக்கு அவர்களை பொறுத்தவரையில இல்லையா. அதே அந்த உடல் சுரப்பிகளின் தன்மைகளை பொறுத்து தான் அதுகள் வந்து அமையும். ஆனா இப்ப இதுல வந்து நாங்க திருமணம் என்று சொல்லி ஆண் பெண் உறவுகளை வந்து இங்க எப்படி கவனிக்கிறார்கள், அதை எப்படி அவர்கள் தீர்த்து வைக்கிறார்கள், அல்ல அதுக்கு என்ன மாதிரியான உறவுகளை அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் என்றதை பற்றி தான் இப்ப நீங்க கேட்ட கேள்வி. அதை பற்றி தான் இப்ப நாங்க இதுல வந்து கொஞ்சம் கூட கவனத்தில் எடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்க முதல்ல பல தடவை பேசும்போது இவர்கள் பல பேரை பொறுத்தவரையில வந்து இவர்களுடைய நுண்ணறிவு வந்து குறைவான திறமை உள்ளவர்கள் தான் இவர்கள் எல்லோரும் இல்லையா. அப்ப இவர்கள் நுண்ணறிவு குறைவாக இருந்தால் அது இந்த மற்ற பக்கம் என்னன்னு சொன்னா உணர்ச்சி வசப்படுறது மிக அதிகம். இவர்களுக்கு வந்து ஃபீலிங்ஸ் என்று சொல்லப்படுகின்றது இல்லையா, அந்த உணர்ச்சி வசப்படுகின்ற தன்மைகள் இவர்கள்ட்ட வந்து மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா நுண்ணறிவு என்று சொல்றதா ஒரு சராசரி மனிதனுக்கு வந்து அந்த நுண்ணறிவு என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதி தான் இந்த உணர்ச்சி வசப்படுகிறது, மற்றவர்களோட கதைக்கிறது, பேசுகிறது, சமூகத்துல ஒரு சராசரி மனிதனாக இயங்குற எல்லாத்துக்கும் தலைமை வகிச்சு ஒரு ஆளை நெறிப்படுத்துறது இந்த நுண்ணறிவு பகுதியில தான் இருக்கு, அந்த மூலப்பகுதியில தான் இருக்கு. அப்ப அந்த இதனால அந்த ஓரளவு சராசரியான வளர்ச்சியில் உள்ளவர்கள் வந்து ஆண் பெண்ணை வந்து சரியா புரிந்து கொள்ளவும், பெண்ணினுடைய எதிர்பார்ப்பை ஆண் புரியவும், ஆணினுடைய எதிர்பார்ப்பை பெண் புரியக்கூடிய அளவுக்கு இயற்கையாக இருக்கு. ஆனா இங்க இந்த நுண்ணறிவுகள் வந்து இயங்குகின்ற சக்திகள் அவர்கள்ட்ட குறைஞ்சு சில பேர்கிட்ட அந்த நுண்ணறிவின் பக்கமே இல்லாம இருந்து என்று சொல்லி சொன்னா அவர்கள் வந்து எந்த விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படுறது, அதாவது கோவப்பட்டா என்ன, அழுதா என்ன, கவலைப்பட்டா என்ன, ஆக்களை பேசினா என்ன, அந்த எல்லை என்றதை வைக்க இருக்காது. எங்க போய் எல்லை வைக்கிறது என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆளோட சண்டை பிடிச்சு இருந்தாலும் சராசரியான ஆக்கலான்னு சொன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல நானே பிளவுறேன் போல இருக்கேன் மௌனமா இருந்துடுவார்கள். இப்ப இந்த 10-15 நிமிஷத்துக்கு பிறகு வந்து மன்னிப்பு கேட்டு ஏதோ கேட்டு கதைச்சு சுமூகமா வந்துடுவார்கள் இல்லையா. ஆனா இவர்களை பொறுத்தவரையில வந்து ஒரு விஷயத்துல கோவப்பட்டார்கள் என்று சொல்லி சொன்னா இப்ப இவர்களோட உள்ள ஒரு விசேஷமான பண்பு என்னன்னு சொன்னா இவர்கள் வந்து ஆட்களை வந்து இப்ப உதாரணமா இவர்களோட பழகிறவர்கள் வந்து இவருக்கு உதவி செய்கிற ஆட்கள் இல்லையா, இவரை பராமரிக்கிறவர்கள் தான் இவர்களோட கூட பழகுவார்கள். அதே நேரத்தில் அந்த சக பிள்ளைகளும் அங்க வந்து இருக்கு, அவர்களோடையும் பிரச்சனை வரும். ஆனா கூடுதலாக இந்த பராமரிக்கிற ஆட்களோட பிரச்சனை வரும்போது அவர்கள் என்ன செய்வார்கள், இவர்கள்ட்ட கோபங்கள் பிரச்சனைகள் தங்களுக்கு தாங்கள் கேட்டது கிடைக்கவில்லை, தாங்கள் கேட்டது இவர்கள் செய்து தரவில்லை, இப்படியான விஷயங்கள் வந்துட்டா அவர்கள தொட மாட்டார்கள், அவர்களுக்கு கிட்ட போக மாட்டார்கள், பிரச்சனை கொடுக்க மாட்டார். ஆனா அந்த அறையில உள்ள பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்து அடிச்சு நொறுக்கி உடைக்கிறதுல வலு வேகமாக இருப்பார்கள், மிகவும் ஆவேசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதை தடுத்து நிறுத்துவதே சில நேரங்கள்ல அந்த பராமரிப்பவர்களுக்கு வந்து பெரிய கஷ்டமாக இருக்கும். சில இடத்துல அதை அப்படியே விட்டுடுவார்கள். அவர் அடிச்சு உடைச்சு முடிச்சாதான் அவருக்கு அந்த ஆத்திரம் அடங்கும். ஆனபடியால அதை விட்டுட்டு பார்த்து கொண்டும் இருப்பார்கள் சில பேர். அல்லது அப்படி ஒன்று நடக்க ஆரம்பிச்சதுன்னு சொன்னா அந்த அறையை விட்டு அவர்கள் போயிடுவார்கள். இந்த இது முடியறதுக்கு பிறகு நாங்க வருவோம் என்று.
அப்ப இந்த விதத்துலதான் ஆண் பெண் உறவில் இப்ப இது ஒரு கம்யூனிகேஷன், இன்னொரு ஆளுக்கு இவருக்கு இடையில உள்ள தகவல் தொடர்பு இல்லையா, இந்த தகவல் தொடர்புல இப்படியான குழப்பம் வரும். ஆனா ஆண் பெண் உறவுகள்ல இப்ப சில பிள்ளைகளை பொறுத்தவரையில பாலியல் தேவை என்றது சில பேருக்கு மிக அதிகமாக இருக்கும். இப்ப இவர்களுக்கு அந்த கட்டுப்பாடு இதுகள் இந்த பேலன்ஸ் அவையிட்ட இல்லாம இருக்கிறபடியால அவர்கள்ட்ட இந்த பாலியல் தேவைகள், பாலியல் வேட்கைகள், விருப்பங்கள் இதுகள் மிக அதிகமாக இருக்கும். பராமரிப்பு இடத்துல ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து வச்சுதான் பராமரிப்பார்கள். ஆம்பளை பிள்ளைக்கு தனியான இடம், பொம்பளை பிள்ளைக்கு தனியான இடம் அந்த பாலியல் ரீதியா பிரிச்சு வச்சு பராமரிக்க தன்மை இங்க வேலை அப்படி இருக்கலாம். ஆனா வேலை குறைவு. இப்ப அரசாங்க தலைமையில இருக்கிற இந்த பராமரிப்பு நிலையங்கள் எல்லாம் ஆம்பளை பிள்ளைகள் பெண்பிள்ளை பிள்ளைகளை இணைச்சு வச்சுதான் பராமரிப்பது உண்டு. ஆனா தனியான விஷயங்களும் இருக்கலாம். ஆனா இங்கே இவர்கள் இணைஞ்சிருக்கிறது இருக்கு. அப்ப இந்த இடத்துல கூடுதலாக இந்த இடங்களுக்கு வெறும் பராமரிப்பாளர் மாத்திரமண்டல்ல, வைத்தியர்கள் கூட அங்க அடிக்கடி போவார்கள். ஒரு செவிலியர், அதாவது நர்ஸ் என்று சொல்லப்படுறவே அவை அங்க அடிக்கடி அங்க இவர்களை பார்த்து கொண்டு போவார்கள். இவர்கள் தேவை நம்ம பொம்பளை பிள்ளைகள் இவர்கள் வீட்டுக்கு தூரம் என்று சொல்ற மென்சஸ் என்ற பிரச்சனை வரைக்கும் அதை சில பேர் கவனிக்க மாட்டார்கள் இல்லையோ, அவர்களுக்கு அந்த கவனிக்கிற அந்த கெப்பாசிட்டி அவைட்ட குறைவாக இருக்கு. அப்ப இந்த இடத்துல அந்த நர்ஸ்மாரோ அல்லது பராமரிக்கிறவர்கள் அதுல கவனமாக இருந்து அந்த பிள்ளைக்கு அதை உதவி செய்து அதுகளை சுத்தமாக வச்சிருக்கிற இதுகளுக்கு எல்லாம் உதவி பண்ணி எல்லாமே செய்து கொடுத்து கொண்டு இருப்பார்கள். அது மாதிரி ஆண் பெண் பிள்ளைகள் தங்களுக்குள்ளே தாங்கள் உணர்ச்சி வசப்படுற ஒரு ஆள் காதலிக்கிறது அல்லது ஆண் பெண் விருப்பம் பெரிய விரவிலக்கணம் வேற. இவர்களை பொறுத்தவரையில பயாலஜிக்கல் ரீதியான கவர்ச்சி, ஆண் பெண் கவர்ச்சி. அப்ப அந்த ஆண் பெண் கவர்ச்சியில இவர்கள் ஈடுபடும் போது உதாரணமாக அங்க வருகின்ற செவிலியர்கள், அதாவது நர்ஸ்மேர் என்று சொல்றவர்கள் அவர்களுக்கு கூடுதலாக இந்த சாமர்த்தியப்பட்ட இந்த நிகழ்வுகள் நடந்ததுக்கு பிறகு கருத்தடை மாத்திரைகள் கொடுக்கிறது, கருத்தடை விஷயங்களை அவர்களுக்கு கொடுத்து கரு தெரியாம பண்றதுக்குரிய உதவிகளை முழுமையாக செய்து வச்சுக்கிறது மிக அதிகமாக செய்து கொடுப்பார்கள் இல்லையோ. இன்னொரு விஷயத்தையும் நான் இதுல தெளிவாக சொல்ல வேணும் என்று சொன்னா, இப்ப இவர்களை பொறுத்தவரையில சில பேர் நினைக்கலாம் இவர்களுக்கு கருத்தடையே செய்து விடலாம் என்று கூட சில பேர் நினைக்கலாம். ஆனா இங்கத்திய சட்டத்தின்படி அப்படி செய்ய முடியாது. ஏனென்று சொன்னா அந்த பிள்ளைக்கும் தனக்கு ஒரு வாரிசு என்று ஒன்று தேவைப்படுமாக இருந்தால் அந்த பிள்ளை அந்த வாரிசு தனக்கு ஒன்று வேணும் என்று இப்ப உடனடியாக அல்ல, வயது வந்த பிறகு 18, 20, 25 வயது கூட கூட போகும்போது சில பேர் ஒரு பக்குவப்பட்டவர்களாக வந்துடுறார்கள். ஒரு குழந்தை வேணும் என்று சொல்லி நினைத்தார்கள் என்று சொன்னா இப்படியான கருத்தடை இதுகளை செய்வது சட்டத்தின்படி பிழை. அவர்களுடைய உண்மையான விருப்பத்தை தடுக்க இயலாது. ஆனபடியினால் அந்த இதுகளுக்கு போக மாட்டார்கள். கருத்தடை மாத்திரைகள் இதற்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டு இருப்பார்கள். இப்ப இதுல இவர்களுக்கு கூடுதலாக இந்த பாலியல் உறவுகள் இதுகளை பற்றிய மிகவும் ஆழமான கல்வி போட்டப்படும். அந்த கல்விகள்ல முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணினுடைய உணர்வை, பெண்ணினுடைய உடம்பை எப்படி அவதானிக்க வேணும், எப்படி அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதை கனம் பண்ணணும். ஒரு பெண்ணின் விருப்பம் இல்லாம ஒரு பெண்ணை முட்டக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது, தங்களுடைய மனம் போன போக்கில் தங்களோட உணர்ச்சி வசப்பட்ட விஷயத்துக்கு பொருளாக பாவிக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு வளர்ந்த ஒரு பொம்பளை பிள்ளை என்ற ரீதியில அதை கவனிக்க வேணும், அவதானிக்க வேணும், அதை மரியாதை கொடுக்கணும், கனம் பண்ணணும். இப்படியான பல விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அதை பயிற்சி கொடுத்து செய்வார்கள். அதே மாதிரிதான் பொம்பளை பிள்ளைகளையும் அவர்களையும் ஒரு ஆண் பிள்ளை என்ன தேவைப்படுது என்பதை நீ என்னென்று விளங்கி கொள்ளுவாய், உனக்கு என்ன அதை புரிஞ்சு கொள்ள முடியும். சைகைகளை அவர் செய்யும் போது அவர் ஒன்னுல விருப்பமே இருக்கிறாருன்னு உனக்கு தெரிய வேணும்.
என்னென்று புரிஞ்சு கொள்ளணும். இப்படியான பல நுட்பமான விஷயங்களை கூட இவர்களுக்கு ஒரு பயிற்சியாக இவர்களுக்கு செய்து கொடுக்கிற இந்த வழக்கங்கள் இந்த இடங்கள்ல கூடுதலாக இருக்கின்றது. இப்ப இதுல இப்ப உதாரணமாக அவர்கள் சிறு வயதுல இருக்கும்போது அவர்கள் தங்களோட மனதுக்கு பிடிச்ச மாதிரி பல விஷயங்களை தங்களோட திருப்திகளை செய்து கொள்ளுவார்கள், எல்லாம் செய்து கொள்ளுவார்கள். சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு வருவார்களாக இருந்தால் அந்த நேரத்துல இப்ப நாங்க தொழில் எப்படி இங்க கிடைக்கிறது, தொழிலுக்கு எப்படி பயிற்சி கொடுத்து தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் என்பதை பற்றி கடந்த வாரம் கதைத்தாங்க. இதுல அதே மாதிரிதான் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விருப்பங்கள், அவர்களுடைய திறமைகள், கெப்பாசிட்டிகள், இதுகள் எல்லாத்தையும் வச்சு கொண்டுதான் இவர்கள் ஆண் பெண்ணாக இணைய விரும்பும் போது அதுக்கு மேலதிகாரிகளாக இருப்பவர்கள் இவர்கள் எல்லாருமே அதை வடிவ கவனிச்சுதான் அவர்களை சோடியாக இணைய பண்ணுவார்கள் இல்லையா. ஆக கூடுதலான பலவீனம் இருக்கும் போது அதுக்குரிய உதவியலை விசேஷமாக சட்டப்படி அவர்களுக்கு செய்து கொடுத்து கொண்டிருப்பார்கள். இப்படி பல பேர் இப்ப நான் அறிஞ்ச இங்க விஷயத்துல சில பிள்ளைகள் அந்த வயதுக்குரிய அல்ல அவர்களுடைய திறமைக்கு தக்க மாதிரி அவர்கள் சோடி சேர்க்கப்பட்டு அவர்கள் தனியான ஒரு பாதுகாப்பான வாடகை வீடுகள் அவர்களுக்கெண்டே இருக்கு, விசேஷமான வாடகை வீடுகள் அவர்களுக்கெண்டே இருக்கு. அந்த மாதிரியான வீடுகள் அவர்களுக்கு தனி அறையல் கொடுத்து தனியாக அவர்கள் தங்களை தாங்களே நிர்வகிக்கக்கூடிய, தங்களை அவதானிக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் பரிச்சார்த்தமாக செய்து கொடுத்து கொண்டு இருப்பார். அதே நேரத்தில் இவர்களுக்கு சில வேளையில இருந்தாப்போல அவர்கள் 2 பேருக்கும் இடையில மற்றவர்களை பார்த்து, சமூகத்தில் உள்ள மற்றவர்களை பார்த்து தங்களுக்கும் ஒரு வாரிசு வேணும், தங்களுக்கும் ஒரு குழந்தை வேணும், நாங்களும் ஒரு வாரிசை உருவாக்க வேணும், அப்படியான விஷயங்கள் இங்க படங்கள் கிடங்கள் பல விஷயத்துல இந்த செய்திகள் ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சு கொண்டு இருக்கு இல்லையா. அப்ப இந்த இடத்துல இப்ப இவர்கள் காதலர் காதலியாக பல காலம் இருந்து ஒரு நேரத்துல இவர்களுக்கு அந்த விஷயங்கள் கிடைக்கும். அப்ப அந்த உணர்வுகள் வரும்போது அதுக்குரிய விசேஷமான வைத்தியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட போய் இவர்கள் ஆலோசனை எடுக்க வேண்டும். அவர்கள்ட்ட போய் தான் இவர்கள் அதுக்குரிய ஆலோசனை எடுக்கணும். நாங்கள் அப்பா அம்மாவாக வரக்கூடிய தகுதி எங்கள்கிட்ட இருக்கா, அதாவது நிற முகூர்த்தங்கள் என்று சொல்லப்பட்ட அதுகள் கூட எடுத்து ஆய்வு செய்வார்கள் இல்லையா. அந்த நிற முகூர்த்தங்கள் கூட ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமன். அந்த 23 சோடி இருக்கு இல்லையா, அந்த 23 சோடிகளும் சரியாக இருக்கிறதா, பிள்ளையாக இருக்கிறதா, அதுகள் கூட கவனம் எடுத்து பார்த்து இவர்கள் தங்களுக்கு விருப்பமான முறையில ஒரு குழந்தைய உருவாக்குறதுக்கு நாங்களும் சப்போர்ட் பண்ணி கொடுத்து அவர்களுக்கு நாங்கள் அதை செய்யலாம். சில இடத்துல சொல்லுவார்கள், உங்களுக்கு அது முடியாது, அதை நீங்க மறந்து போங்க, ஆனா உங்களுக்கு தேவை என்று சொன்னா உங்களோட சொந்த சகோதரங்கள பிள்ளைகள் அவையாரையும் இடையில போய் சந்திச்சு அவையோட இருந்து கதைச்சு பேசி பிள்ளைகளோட விளையாடி கொண்டு நீங்க வரலாம், அதுக்கு நாங்க உங்களுக்கு உதவி செய்கிறோம், அது எதுன்னு சொல்லி அதுகளுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு வசதிகள் செய்து கொடுப்பார்கள். அப்ப இதுல இந்த பாலியல் என்று சொல்லப்படுறது இங்கத்திய சட்டத்தின்படி அல்ல இங்கத்திய சமூக நல திட்டத்தின்படி ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அது முக்கியமானது, இன்றியமையாதது. இப்ப உதாரணமாக இவர்கள் இங்க சொல்லுவார்கள் என்னன்னு சொன்னா தண்ணி, பசி, சாப்பாடு, இது எவ்வளவுக்கு இன்றியமையாம ஒவ்வொரு உயிருக்கும் தேவைப்படுது, ஒவ்வொரு உயிரினத்துக்கும் தேவைப்படுதோ அதே மாதிரி இயற்கையாகவே ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இந்த பாலியல் திருப்தி என்று சொல்றதும் கட்டாயமாக தேவை. அது இப்ப நாங்க சாதாரண முறையில எங்கட சமூகத்துல நாங்கள் கல்யாணமோ அல்லது திருமணமோ இதுகள் என்று சொல்ற மாதிரி சீதனம் வேணும், படிப்பு வேணும், கல்வி வேணும், அது எத்தனையோ 13 பொருத்தம், அந்த இப்படியானதுகள் ஒன்றும் இங்க சரி வராது இல்லையா. அதுகளுக்கும் இங்கத்தையும் வெகு தூரம் இல்லையா. அது சமூகம் தனக்கண்ட சில முறைகளை ஏற்படுத்தி வைத்து அது செய்விக்குது, அது சராசரியான மக்களுக்கு அதுகளை செய்விக்குது, அது தனியானது. அதை நாங்க இதோட இங்க ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இப்ப இந்த விஷயம் இவர்கள் அந்த கலாச்சார விழுமியங்கள், கலாச்சார பண்பாடுகள், கலாச்சார தன்மைகள், அதுகள் எல்லாம் இவர்களுக்கு புரிந்து கொள்றதோ இவர்கள்ட்ட வச்சிருக்கிறது இவர்கள்ட்ட மிக மிக கஷ்டமாக இருக்கும். அதனாலதான் இவர்களின் தரத்துக்கு தக்க மாதிரி
உடலியல் ரீதியான, உளவியல் ரீதியான, சமூகவியல், மற்றவையோட கதைக்கிற பேசுகின்ற அதுகள் கூட ஒரு கெப்பாசிட்டி, அதுவும் கூட ஒரு திறமை இல்லையோ. அப்ப அதுகளை எல்லாத்தையும் அவதானிச்சுதான் இவர்களுக்கு இந்த கணவன் மனைவியாக இல்லாம இருந்தாலும் ஆண் பெண்ணாக இவர்கள் இணைகிறதுக்கு. அப்ப இவர்களை பொறுத்தவரையில் உயிரியல் ரீதியாக, பயாலஜிக்கல் ரீதியாக அந்த உடம்புகளுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் விஞ்ஞான ரீதியாக இல்லையா, விஞ்ஞான ரீதியாக அதுகளை அவதானிச்சு கவனிச்சு அதுகளை திருப்தியான முறையில முடிஞ்ச அளவுக்கு எப்படி அதை அவர்கள் அனுபவிச்சு வாழ முடியுமோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்து கொடுக்கிறார். மற்ற இவர்கள் எத்தனை வயது வந்தாலும் இவர்கள் சராசரி சமூகத்துக்குள்ள இவர்கள் போறது மிக மிக குறைவு என்று சொன்ன இவர்களுக்கு அந்த சராசரி சமூகத்துல போய் பழகி இயங்கக்கூடிய திறமைகள் மிக மிக குறைவாக இருக்கிறபடியால இவர்களை தனியான ஒரு சமூகமாக, தனியான ஒரு சூழல்ல இவர்களை வச்சு வளர்க்கிறதா இங்க இங்க இவர்களுக்காக இங்க அரசாங்கம் தங்களோட வரவு செலவு திட்டத்திலே, மத்திய அரசாங்கமே தன்னுடைய வரவு செலவு திட்டத்திலேயே நிறைய காசுகளை ஒதுக்கித்தான் இவர்களை வச்சுக்கிறது இல்லையா. இப்ப எங்கட சமூகத்துல அதுகள் இல்லாதபடியால தான் நாங்க பல தடவை திருப்பி திருப்பி கதைக்கிற மாதிரி இப்படியான பிள்ளைகள் என்று சொன்னா அவர்கள் சமூகத்தால மறக்கப்பட்டு, சமூகத்தால பட்டம் தெளிக்கப்பட்டு, பட்டம் சொல்லப்பட்டு, இருட்டறையில பூட்டி வைக்கவோ அல்லது வீட்டுக்குள்ள வச்சிருக்கவோ, வெளியில போக விடாம இப்படி தண்டனை மாதிரியான வளர்ப்பு முறைகள் அங்க இருக்கு. இங்க அதுகள் ஒன்றும் இங்க சட்டப்படி செய்ய இயலாதன்று இவர்களுடைய சமூக நல திட்டத்துல பல சட்டங்கள் இருக்கிறபடியால இவர்களை மனிதாயமான ரீதியில பாக்குறாங்க. மனிதாயமான ரீதியில தான் அவர்களுடைய உடல் தேவைகள், உள தேவைகள், சமூக தேவைகள், குடும்ப தேவைகள் இதுகளை அவர்களுக்குரிய தளத்துல வச்சு பார்த்து அவர்களுக்கு உதவி செய்கிற விஷயங்கள் தான் இங்க கூடுதலாக செய்ய முயற்சிக்கின்றார். இங்க உள்ள சட்டங்கள், இங்க உள்ள அவதானங்கள், இங்க உள்ள பராமரிப்பு நிலையங்கள்ல போய் பார்த்து விஷயங்களை தான் இப்ப நான் இதுல உங்களுக்கு ஒரு கருத்துர ரீதியாக இதுல பயந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனா இதுல குழப்படியலும் இருக்கிறது. குழப்படிய நடக்கிறதுக்கும் இந்த பிள்ளைகள் இந்த இடத்துல நிறைய சாத்திய கூறுகள் இருக்கு இல்லையா. அதை பெரிய அளவில் சொல்லாட்டாலும் ஒரு சில உதாரணத்தை சொல்றேன்னு சொன்னா, சில பிள்ளைகளை பொறுத்தவரையில தாங்களும் இரவில டவுனுக்கு போகணும், நகரத்துக்கு போகணும். அங்க உள்ள அந்த டிஸ்கோடெக்குகள் இதுகளுக்கு நாங்களும் போகணும். தங்களோட நண்பர்கள் நண்பிகள் எல்லாம் அங்க போட்டு அங்க மிக சந்தோஷமா நாங்க இருந்தோம், நல்லா இருந்தது, அப்படி இப்படி எல்லாம் எங்களுக்கு சொன்னவ. ஆனபடியாலும் நாங்களும் போகணும், நாங்களும் ஒரு நாளை போறதுக்கு எங்களுக்கு உரிமை வேணும். இந்த இடங்களில போகும்போது இந்த பிள்ளைகள் கூடுதலாக அங்கு வருபவர்களால பிள்ளையாக பாவிக்கிற தன்மைகளும் மிக அதிகமாக இங்க இருக்கு. ஒரு பியரோ அல்லது 2 பியரோ இது அடிச்சுட்டு அவர்கள் உணர்வு நிலையதுகள் எல்லாமே குழம்பிடுது இல்லையா. இப்ப சாதாரணமான சராசரி மக்களுக்கு இந்த ஆல்கோஹால் என்று சொல்றது இவ்வளவோ போதையை தந்து அவர்களை வேறு ஆளாக மாத்தி விடுது இல்லையா. அந்த விதமா மாத்திர இவர்களுக்கு மிக சொற்பமான ஆல்கோஹால், சொற்பமான விஷயமே இவர்களை வேற விதமாக மாத்தி விட்டுடும் இல்லையோ. அப்ப அந்த விதமான இடத்துல இங்க பல பிள்ளையான பாதிப்புக்கும் இந்த பிள்ளைகள் ஆளாகி போற தன்மைகளும் இங்க சமூகத்துல இருக்கு. அப்ப அதனால இவர்கள் எல்லாமே சொர்க்கமாக இருக்கிறார்கள், எல்லாத்துக்குமே பாதுகாப்பு இருக்கு, எல்லாம் வசதியா வாழ்கிறார்கள் என்று சொல்லி நாங்க ஒரு வசனத்துல சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கு பல குழப்பங்கள், இவர்களை பாவிக்கக்கூடிய ஆட்கள் சமூகத்துல பலர் இருக்கிறார்கள் இல்லையா. அப்ப அதனால இவர்களை முடிஞ்ச அளவுக்கு இப்படியான இடங்களுக்கு ஓரளவுக்கு பாதுகாப்போட கூட்டிக் கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட 1 மணித்தியாலம் அல்லது 2 மணித்தியாலம் தான் நிக்கலாம் அப்படி என்ற ஒரு கட்டுப்பாடை வச்சு கூட்டிக் கொண்டு வருவார்கள். ஆனால் சில இடங்கள்ல பகல் நேரத்துல இப்ப சில பிள்ளைகள் தாங்கள் வெளியில போய் சாப்பிடணும், தாங்கள் வெளியில போய் கடற்கரைக்கு போகணும், இப்படியான இடங்கள் இதுகளுக்கு போகும்போது அங்கேயும் இப்படியான பிரச்சனைகள் அங்க உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப உதாரணமாக இங்க டென்மார்க்ல நடந்த விசேஷமான ஒரு வழக்கு இங்க நடந்தது இப்ப கொஞ்ச காலத்துக்கு முதல்ல. அந்த பிள்ளை இந்த விசேஷ சிறப்பான பிள்ளைகள் என்ற இதுக்கெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தவா இல்லையா. ஆனா அந்த பிள்ளை இந்த பாதுகாப்பாக இருக்கிற இதுகள் எல்லாம் தனக்கு தேவையில்லை, அதுகள் ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய அப்பா அம்மாவுடைய எல்லாம் கதைச்சு பேசி அந்த இடத்துல இருந்து வெளியில போயிட்டு, தனக்கு வெளியில இருந்து தன்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று வெளியில போயிட்டு இல்லையா. அப்படி போன இடத்துல இந்த கடற்கரை இதுகள்ல உள்ள இதுகள்ல அங்க உள்ள
தவறான உறவுகள் அந்த பிள்ளைக்கு கிடைச்சு அந்த பிள்ளை கிட்டத்தட்ட 4-5 வருஷம் இவர்களும் இந்த பாதுகாப்பாக இருந்த அதிகாரிகளும் அவ பற்றி கவனிக்கல. ஏன்னா அவ தானே போனவ, தன் விருப்பத்தின்படி தானே போனவ, தன்னால முடியும் என்று. அப்ப அதுகள் ஒன்றையுமே அவை கவனிக்கல இல்லையா. பெற்றோர் ஒரு ஈடுபாடு அல்லது தொடர்போட தான் அந்த பிள்ளை இருந்தது. ஆனா அந்த பிள்ளை இந்த பல வகையான இந்த போதைப் பொருள் அல்லது குடிகார இதுகளுக்கு தானும் போய் மாட்டுப்பட்டு அதுக்குள்ள பல ஆண் உறவுகள் இதுகள் எல்லாம் கிடைச்சு அந்த பிள்ளைக்கு இப்ப உதாரணமாக 2 பிள்ளை கிடைச்சிருது இல்லையோ. அப்ப அது அந்த வீட்டாக்கு அம்மா அப்பான்ற உதவியோட குழந்தை கிடைச்சு அது ஏதோ சராசரியாக வளர்ந்தது. ஆனா அந்த பிள்ளைகள் சில நேரத்துல அவர்களுக்கு சில சிறப்பு பிள்ளைகளுக்குரிய அம்சங்கள், குண அம்சங்கள் வந்துட்டுது. அப்ப அதனால அவர்கள் உள்ளூர் அரசாங்கத்தை உதவி தேடி போக வேண்டிய கட்டாயம் வந்தது. அப்ப அந்த பிள்ளைகளை தனியா வச்சு வளர்க்கறத வைக்க முடியாது இல்லையா. அப்ப அந்த இடத்துல இந்த அதிகாரிகள்கிட்ட போனோடனே அவர்கள் ஓ நீ எங்கடையால் தான் வச்சிருந்தால்தான் நீயாத்தான் போட்டி, நீயாத்தான் அதெல்லாம் தேடி பிடிச்சு எல்லாம் செய்திருக்க. ஓகே, நீ உண்ட விருப்பம், உண்ட சுதந்திரத்தை நாங்க மறக்கல. அது உன்னுடைய சுதந்திரம். உனக்கு அம்மா அப்பா யாரோ ஒரு ஆள் உங்களுக்கு சப்போர்ட் ஆயிருந்து எல்லாம் செய்திருக்கீங்க. ஆனா இன்றைக்கு உங்களோட விஷயத்துக்கு நாங்க திரும்பவும் எங்களோட பாதுகாப்பு, எங்களோட இதுக்கு உனக்கு விருப்பம் என்று சொன்னா எங்களோட இணைஞ்சு நீங்க வேலை செய்யலாம், நாங்க அதுக்குரிய உதவிகளை தருவோம் என்று சொல்லி செய்கிறார்கள் இல்லையா. அந்த விதமாக இந்த பிள்ளைகளை இந்த அரசுகள், அதிகாரிகள் எல்லாருமே ஒரு விசேஷமான முறையில விளங்கி கொள்ளுகிறார். ஆனா இந்த பிள்ளைகளை எல்லாரையுமே பாதுகாத்து 100% வச்சிருக்கிறது என்று சொல்றேன். இப்ப நான் இங்க உள்ள சட்டங்கள், அமைப்புகளை வச்சு சொல்றேன், இதெல்லாம் பொய்யான விஷயம். அப்படி நாங்க எல்லா நேரத்திலையும் இங்க எதிர்பார்க்க இயலாது. ஆனா இந்த இடத்துல பல குழப்பங்கள், பிரச்சனைகள் நடக்கிறதும் இங்க பத்திரிகைகள்லயோ பல இடங்கள்லயோ நாங்க பார்த்து கொண்டுதான், வாசிச்சு கொண்டுதான் இருக்கிறோம். அதிகாரிகள் தாங்களால முடிஞ்ச அளவுக்கு பல உதவிகளை செய்ய பார்க்கிறார்கள். ஆனா இங்க ஒரு சட்டம் என்னன்னு சொன்னா 18 வயது வந்தவுடனே அந்த பிள்ளைகள் தங்களோட வாழ்க்கையை தாங்களே நிர்ணயம் செய்யலாம், தங்களோட சுதந்திரத்தின்படி வாழலாம். அப்ப அந்த இதுல அவர்களுக்கு சுதந்திரம் இருக்க வேணும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறபடியால அப்படியான விஷயங்களை பாவிச்சு கொண்டு ஒரு சிலாக்கள் போயினா அதுல சில பெற்றோர்களும் அந்த பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டா இருந்து அதை பிள்ளைகளை அந்த பாதுகாப்புல இருந்து வெளியில கொண்டு வரும்போது வெளியில உள்ள சமூகத்துக்கு இவர்களோட பழகிற ஆக்களுக்கு இவங்க பிரச்சனை தெரியாது. இவ இந்த செயல்பாடு அல்ல இவ கடந்த காலத்துல இந்த மாதிரி பாதுகாப்பாக வளர்க்கப்பட்டதுன்னு சொல்லி ஒருவருக்குமே தெரியாது இல்லையோ. ஆனா இவ தானும் ஒரு சராசரி பிள்ளை என்று சொல்லி பொது இடங்களுக்கு, இந்த களியாட்ட இடங்களுக்கு போகும்போது இவ தாங்களாகவே இரியாகி போகிறார்கள். ஆனபடியினால மற்றவர்கள் இவர்களை கட்டாயம் பாதிக்கிற அது சில வேளையில நடக்கலாம் இல்லையோ. ஆனா இவர்கள் மிகவும் இலகுவாக இப்படியான விஷயங்களை இரையாகி போகக்கூடிய வாய்ப்புகள் இவைக்கு கூடுதலாக இருக்கு. ஆனபடியினாலதான் அந்த சிறப்புக்குள்ள பிள்ளைகள் என்று நீங்க எடுத்த இந்த விஷயத்துல இன்றைக்கு நாங்க திருமணம், ஆண் பெண் உறவுகள் இதுகளை பார்த்தோம். அப்ப அந்த விஷயத்துல எல்லாமே இங்க திருப்தியாக இருப்பது என்று சொல்றது பிழையான ஒரு கருத்து. அங்கேயும் சில குளப்படிகள், பிள்ளைகள் நடப்பதற்கு நிறைய சாத்திய கூறுகள் இருக்கின்றது. அப்ப அந்த சாத்திய கூறுகளையும் நாங்கள் அவதானத்துல எடுக்க வேண்டும் என்றுதான் இதுல நான் சொல்லி இப்ப என்னுடைய கருத்தை முடிச்சுக்கொள்றேன். என்ன சிறப்பு குழந்தைகள் பற்றிய விவகாரம் நாங்கள் ஒரு சர்வசாதாரணமாக பார்க்க வெளிக்கிட்டு இன்னும் ஒரு முறை அல்லது இருமுறை இது பற்றிய விடயங்கள் இன்னும் பேசுவதற்கான இருக்கின்றது என்பதும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சிறப்பு குழந்தைகள் பற்றி தந்த தகவலுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம் ஐயா. நன்றி, உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி. அன்பான உறவுகளை இவரை பார்த்து மருத்துவர் நாமும் நிகழ்வு. மருத்துவர் நாம் நிகழ்விலே நாங்கள் சிறப்பு குழந்தைகளின் நிலை பற்றிய சில பதிவுகளில் தொடர்ந்து பதிவாகிக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்றும் இந்த சிறப்பு குழந்தைகளின் திருமண வாழ்க்கை அல்லது குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் என்ற ஒரு குறிப்பான விடயங்களை மட்டுமே பார்த்திருக்கின்றோம். அடுத்த நிகழ்வில் இணைய இருக்கின்றோம் இது பற்றிய விடயத்தோடு. அந்த வகையில் இன்றைய மருத்துவர் நாம் நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். இன்றைய மருத்துவர் நாம நிகழ்ச்சிக்கு ஆலோசனை வழங்கியவர்களோடு
இந்த டென்மார்க் கலையகத்தில் பணிபுரிந்த ஐயா சர்க்குணா அவர்களுக்கும் செல்வி சுமங்கலி அகதராமநாதன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த மருத்துவர் நாம நிகழ்வுகள் வரை உங்களுக்கு விடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வளங்கள், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்கள் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68 623 தொலை தொடர்புகளுக்கு 004941309913. கை தொலைபேசி 0041622051651624. முதியோர் பராமரிப்புக்கு இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.